ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது சம்மருக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும். இந்த சம்மரில் ரொம்ப நேரம் நம்மளால் கிச்சனில் வந்து நிற்க முடியாது, ரொம்பவே வேர்த்து கொட்டும். அதுக்கு தேவையான சில ப்ரிப்பரேஷன் டிப்ஸும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து அஞ்சரை பெட்டி இருக்கும். தாளிப்புக்காக கடுகு, உளுந்து, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்து தாளிப்புக்கு போடும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லை கிளாஸ் கண்டெய்னரோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம தாளிப்புக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு வந்து கடுகு, உளுந்து, ஜீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் தான் வந்து போட்டிருக்கேன். இப்போது வந்து மிளகாயை நான் கட் பண்ணி வந்து போட்டுக்கிறேன், அதாவது காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தாளிப்பு பண்ணும்போது டக்குன்னு ஒரு ஸ்பூனை எடுத்து நம்ம வந்து போட்டுடலாம். தனித்தனியாக எடுத்து போட்டுட்ருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சட்னி, குழம்பு எல்லாத்துக்கும் இந்த தாளிப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கிச்சனுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சாலே அடுத்த 10 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி சமைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம முன்னாடியே வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour போதும், நம்மளோட சமையல் வேலை சூப்பராக வந்து முடிஞ்சிடும். வெயில் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் அதிக நேரம் கிச்சனில் வந்து நிற்க முடியாது, வேர்த்து கொட்டும். அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒன்று. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ப்ரிப்பரேஷன் டிப்பு தான். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து, ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாயை சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சியையும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி பருப்பை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாயை சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து 1 கப் அளவு ரவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் அதிகமாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு கப்பு கூட நீங்கள் வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளுடைய உப்புமா மிக்ஸ் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ஜாரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஒரு உப்புமாவோ இல்லை ரவா இட்லியோ செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 கப் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும். அதாவது இதே கப்பில் தான் நான் வந்து 1 கப் அளவு ரவா மிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த தண்ணியில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா மிக்ஸ் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உப்புமா செய்கிறதுக்கு 5 நிமிஷமே வந்து அதிகம்தான். இப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டிடுச்சு. இப்போ வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ரவா உப்புமா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். இது மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரும் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவா மிக்ஸை வச்சு எப்படி ரவா இட்லி வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவு நான் வந்து ரவா மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணினா கொத்தமல்லி தலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த மிக்ஸில் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு பிஞ்ச் அளவு வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது குக்கிங் சோடா தான் வந்து ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. அதாவது இந்த மாதிரி வந்து இருக்கணும். இப்போது இந்த மாவில் நம்ம வந்து இட்லி வந்து ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தை வச்சு நான் வந்து இட்லி வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இதோட மூடியை போட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். மூடினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துலேயே இது வந்து வெந்துடும்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட்லி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்மளோட ரவா இட்லி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு டிஃபன்னாக நமக்கு ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமாக போட்டுவிட்டு நீங்கள் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரவா மிக்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சம்மர் டிப்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போவோம். அந்த தண்ணி ரொம்ப நேரத்துக்கு ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பு ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது இந்த பாட்டிலில் நம்ம அரை அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு அதை படுக்க வாக்கில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஐஸாக இருக்குது. இப்போ மிச்சம் இருக்க பாதியில் மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம வெளியில் போகும்போது இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே இருக்க ஐஸ் க்யூப் மெல்ட் ஆக பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டில் ஃபுல்லாக வெளியில் தண்ணி ஆகிடும். நம்ம பேக்கில் வச்சோம் அப்படின்னா அந்த பேகு ஃபுல்லாக நனைஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் புது சாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த சாக்ஸை இந்த பாட்டிலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது இந்த பாட்டிலில் உள்ள அந்த ஐஸ் க்யூப் மெல்ட் ஆனாலும் அதில் உள்ள அந்த வேர்வை தண்ணி வெளியில் வரவே வராது. நம்ம பேகெல்லாம் ஈரமாகாது. ஸோ இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, சம்மர் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்து இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியில் நம்ம சூடு பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு 5 பூண்டு பல் போடுறேன். அதாவது தோல் உரிக்காத பூண்டு பல் இந்த நல்லெண்ணெயில் நான் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதோட சூடு நல்லாவே குறையட்டும். அதாவது கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் மட்டும் போதும். அப்போ ஒரு வெத்தலையை பிச்சு இந்த மாதிரி இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. அதாவது சின்ன சின்னதாக பிச்சு நம்ம இந்த நல்லெண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம நல்லா சூடாக இருக்கும்போது போட்டோம் அப்படின்னா டப்புன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த எண்ணெய் நல்லா ஆடினதுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கலாம். நம்ம இதில் வெத்தலை ஆட் பண்ணியிருக்கனால நம்ம உடம்புல உள்ள சளியெல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனால நம்ம உடம்புல எந்த விதமான ஹீட்டும் இருக்காது. இது ஒரு பாட்டி காலத்து மெத்தடு தான். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, நம்ம கிச்சனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி புளி பேஸ்ட் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு ரசம் வைக்கும்போதோ அப்படி இல்லைன்னா குழம்பு வைக்கும்போதோ நமக்கு புளி கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டைமில் நமக்கு தேவையான அளவு புளியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம புளியை ஊற வச்சு கரைச்சி அதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். இந்த வெயில் காலத்தில் நம்மளால் கிச்சனில் நிற்கவே முடியாது. அதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, கோடை காலத்தில் நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதாம் பிசின் தான். இது ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நாள் நைட்டே நம்ம ஊற வச்சு மறுநாள் ஜூஸ்க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆனால் ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் இது யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிசினை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளே இந்த பாதாம் பீஸினை நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எப்போ நம்ம ஜூஸ் போடுவோமோ அப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வச்சா கொஞ்சம் செகண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அது ஒரு பிசின் மாதிரி வரும், கொலன்னு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 நிமிஷத்துலேயே நம்மளோட பாதாம் பிசின் சூப்பராக ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி நம்ம ஜூஸ் குடிக்கும்போது நல்ல ஒரு குளிர்ச்சியோடு நமக்கு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, நம்ம கோடைக்காலம் வந்துட்டாலே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழ ஜூஸு தான். அது ஒவ்வொரு நாளும் நம்ம பிழிஞ்சு போட்டுட்ருக்கிறதுக்கு பதிலாக நம்ம மொத்தமாக ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு அதை ஜூஸாக நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிழிஞ்ச ஜூஸை இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரே ஃபுல்லாக நம்ம ஆரஞ்சு ஜூஸை ஊற்றியாச்சு. ஃப்ரீஷ் பண்ணியும் நம்ம எடுத்தாச்சு. அடுத்து இதில் உள்ள எல்லா ஆரஞ்சு பழ ஐஸ்கிரீமையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணும் போது ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் லெமனே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் உடனே யூஸ் பண்ண போகிறேன், அதனால் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கண்ணாடி பாட்டில் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னாலும் நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். எதையும் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, கோடைக்காலம் வந்துட்டாலே தயிர் பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வந்து புளிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் வந்து வாங்கிக்கலாம். அதில் இப்போ நான் வெது வெதுப்பான பால் தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட மூடியை போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். மறுநாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மண் பாத்திரத்தில் உள்ள இந்த தயிர் ரொம்பவே திக்காக இருக்கும். தயிருக்கு நம்ம சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மண் பாத்திரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் புளிச்சும் போகாது. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, ஒரு பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 ரோஜாப்பூ வந்து அதோட இதழ்கள் மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போது அதில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க கையால். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே ஊறட்டும். 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஊறி இருக்கும். இதோட கலரும் நமக்கு கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா கலர்ஃபுல்லான ரோஸ் எடுத்திங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூவில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த பூவில் உள்ள அந்த எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் கூட கொஞ்சமாக அலோவேரா ஜெல்லு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சமாக எடுத்து இந்த தண்ணியில் போட்டதுக்கப்புறமா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றி எடுத்திருக்கேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கிச்சன் வேலைகள்லாம் வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படிங்கிற டைமில் நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரோஸ் வாட்டரை நம்ம கொஞ்சமாக வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு நமக்கு கூலிங் வந்து கிடைக்கும். மதிய டைமில் வெயில் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்மளோட ஃபேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணெல்லாம் வந்து எரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, ஹெல்த்தியான ஒரு பொடி தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவு வந்து உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை நம்ம பொன்னிறமாக வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கூடவே 1 கப் அளவு நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பையும் பொன்னிறமாக வறுத்து இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 8 மிளகாய் நான் வந்து எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் நான் 1 கப் அளவு கறிவேப்பிலை தான் வந்து ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வானலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்து எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கலாம். மொத்தமாக நம்ம ஃப்ரை பண்ணதெல்லாம் இப்போ இருக்குது. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் நம்ம வந்து அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கறிவேப்பிலை பொடி இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொடியை வச்சு நம்ம சாதம் கிளறியும் சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம ரைஸ் வந்து கிளறிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து நம்ம கிளறும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி தோசைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.